ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சுபா பூரணி. நேற்று நைட்டு டின்னர் தான் இன்றைக்கி உங்களுக்கு வீடியோ எடுத்திருக்கேங்க. அது நேற்று நைட்டு வந்து பூரி கிழங்கு வைக்கலான்னு ஒரு ஐடியா பண்ணேன். சரி, பூரி கிழங்குக்கு தேவையான பொருள்லாம் எடுத்து வச்சுக்கிட்டேங்க. அப்புறம் ஒரு வானலியில் கடுகு, உளுந்தம்பருப்பு எல்லாம் தாளித்து விட்டு வெங்காயம், வரமிளகாய், தக்காளி எல்லாம் தாளித்து விட்டு அதில் கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு அதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்தி நல்லா மூடி போட்டு வேக வச்சுக்கிட்டேங்க. நல்ல வெங்காயம்லாம் வேகணும்னு வேக வச்சுக்கிட்டேன். அது வெந்து வந்தோடனே உருளைக்கிழங்கு எல்லாம் மசித்து வச்சுருந்தேன், அதையும் போட்டுக்கிட்டேன். உப்புலாம் முதலே போட்டுக்கிட்டேங்க, அந்த தண்ணியிலையே போட்டுக்கிட்டேன் உப்புலாம். அதுக்கப்புறம் நான் எப்போவுமே கிழங்குக்கு வந்து பொட்டுக்கடலை பொடி திரித்து அதை தான் நான் போடுவேன். நான் கடலை மாவு யூஸ் பண்ண மாட்டேன். எங்கள் அம்மாவும் அதான் யூஸ் பண்ணுவாங்க, எங்கள் மாமியாரும் அதான் யூஸ் பண்ணுவாங்க. கடலை மாவோட பொட்டுக்கடலை பொடியை வந்து நல்லா திரித்து வச்சுக்கிட்டு அதை நல்லா தண்ணியில் கரைச்சி ஊற்றினோன்னா நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். அந்த பச்சை வாசனைலாம் வராது. கொஞ்சம் கட்டியாக வைக்கலான்னு சொல்லி தான் வச்சுருந்தேன். நல்ல இது வந்து நல்ல அந்த வாசம் போகிற வரைக்கும் நல்லா கொதிக்க விடணுங்க. கொதிக்க விட்டுட்டு கருவேப்பிலை, கொத்தமல்லிலாம் கொஞ்சம் மேலே கிள்ளி போட்டுட்டு இப்போது கிழங்கு ரெடி ஆயிடுச்சுங்க. அடுத்தப்பறம் நான் மாவு பிசைகிறேன். சப்பாத்தி மாவு எடுத்துக்கிட்டு அதில் கொஞ்சம் உப்பு போட்டுட்டு, கொஞ்சம் பூரிங்கிறதுனால ரவை கொஞ்சம் போடணும். ரவை போட்டு எண்ணெய் கொஞ்சம் ஊற்றி கொஞ்சம் கட்டியாக பிசையணும். ஏன்னா சப்பாத்திக்குன்னா கொஞ்சம் லூஸாக இருந்தால் பரவாயில்ல, ஆனால் பூரிக்கு வந்து நல்ல கல் மாதிரி இருந்தால் மட்டும்தான் அது நல்ல புஷ்ஷுன்னு வரும், எண்ணெயும் பிடிக்காது. எங்கள் வீட்டுக்காருக்கு பூரி பிடிக்காதுங்கிறதுனால அவருக்கு முதல்ல சப்பாத்தியாக போட்டு எடுத்து கொடுத்துட்டேன். அவர் பூரி அவ்வளோவா லைக் பண்ணி சாப்பிட மாட்டார், ஆனால் சப்பாத்தி நல்லா சாப்பிடுவார். அதனால் அவருக்காக நான் முதல்ல சப்பாத்தி அவருக்கு போட்டு எடுத்து வச்சுக்கிட்டேன்.